வெல்கம் டு ஜாலியோ ஜிம்கானா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அப்பாவுக்கும் அவரோட செல்ல மகனுக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்கக்கிட்ட ஒரு அழகான கழுதை இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் அந்த கழுதையை கூட்டிகிட்டு சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க நடந்து போகிறத பார்த்த ஒருத்தர், ஏன் நடந்து போகிறீங்க, கழுதை எதுக்கு இருக்குது, அது மேலே ஏறி சவாரி செய்யலாம்ல அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அப்பா ஆமல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை கழுதை மேலே ஏற்றி விட்டார். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே இருந்த சில பேர், பாருங்கள் இந்த பையன் எவ்வளவு சோம்பேறி, அப்பா நடந்து வரார், இவன் மட்டும் கழுதை மேலே போகிறான் அப்படின்னு பேசினாங்க. அதை கேட்டதும் அந்த அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி மகனை கீழே இறக்கி விட்டுட்டு அவர் கழுதை மேலே ஏறிக்கிட்டார். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் அங்கே இருந்த சில பெண்கள் பேசிட்டாங்க, அங்கே பாருங்கள் எவ்வளவு பெரிய மனுஷன், சின்ன பையனை நடக்க விட்டுட்டு இவர் மட்டும் கழுதை மேலே போகிறாரு, எவ்வளவு சுயநலமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்பவும் குழம்பி போயிட்டார். கடைசியில் அந்த அப்பா யோசிச்சுட்டு, 2 பேருமே கழுதை மேலே போனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு 2 பேருமே கழுதை மேலே ஏறி போனாங்க. இதை பார்த்த சில ஜனங்க அப்போவும் அவங்கள பார்த்து சத்தம் போட்டாங்க, அங்கே பாருங்கள் ஒரு சின்ன வாயில்லா ஜீவன், அது மேலே ஏறி 2 பேருமே உட்காந்துட்டு போகிறாங்க, பாவமில்லை அந்த வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு பெரிய கம்பை வெட்டி கழுதையோட காலை அதில் கட்டி கழுதையும் கம்பையும் தோளில் வச்சுக்கிட்டு சந்தைக்கு போனாங்க. அவங்கள பார்த்த எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கழுதை யாராச்சும் இப்படி தூக்கிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேளிக்கையாக சிரித்தாங்க. ஆனால் அவங்க அதை கண்டுக்காமல் போய்கிட்டே இருந்தாங்க. சந்தை பக்கத்தில் வந்ததும் ஒரு பாலம் இருந்துச்சு. அந்த பாலத்தை கடக்கும்போது கழுதைக்கு கட்டின கயிறு திடீர்னு அவுந்துருச்சு. அதனால் அந்த பையன் பிடிச்சிருந்த கம்பு ஒரு பக்கம் கீழே விழுந்துருச்சு. அதோடு அந்த கழுதையும் தடுமாறி அந்த பாலத்துக்கு கீழே இருந்த தண்ணியில் விழுந்துருச்சு. அப்போது அங்கே வந்த ஒரு பெரியவர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு, பார்த்தீங்களா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சா யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, நாம் ஒரு முடிவு எடுத்தால் அது நமக்கு சரியாக இருக்கணும்னு அதை செய்யணும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் நம்மளால் எதையுமே சரி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். அதனால் குழந்தைகளா, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தான் முடிவு எடுக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நம்ம முடிவை மாற்றிக்கிட்டே இருந்தால் எந்த வேலையும் சரியாக நடக்காது. புரிஞ்சுதா? சரி, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.